வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வியாழக்கிழமை காசாவை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்று கூறினார். இஸ்ரேலிய ராணுவம் போரை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவில் உள்ள பாலஸ்தீனிய மக்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்ட பின்னர் இஸ்ரேல் காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும். அதனால் காசாவில் அமெரிக்க துருப்புக்கள் தேவையில்லை என்று அவர் கூறினார். காசா பகுதியை கையகப்படுத்தி மத்திய கிழக்கின் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு ட்ரம்பின் அறிவிப்புக்கு உலகம் முழுவதும் இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ட்ரம்ப் எதை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காசா பகுதியை கையகப்படுத்தும் திட்டம் பற்றியே தொடர்ந்து பேசி வருகிறார். மறுபக்கத்தில் இஸ்ரேலிய அரசு ட்ரம்பின் அந்த திட்டத்தின் சார்பாக நடக்க தொடங்கியுள்ளது. இஸ்ரேலிய அரசு காசாவில் வசிப்பவர்கள் தானாக முன்வந்து வெளியேற விரும்பினால் அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்க தயாராகுமாறு தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டது. அமெரிக்க துருப்புக்களை காசாவுக்கு அனுப்புவதை நிராகரித்த ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் கருத்துரைக்கையில் அந்த திட்டங்களை தெளிவுபடுத்தினார். போரின் முடிவில் காசா பகுதி இஸ்ரேலால் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படும். அப்போது பாலஸ்தீனியர்கள் ஏற்கனவே வேறு பகுதிகளில் புதிய மற்றும் நவீன வீடுகளுடன் மிகவும் பாதுகாப்பான மற்றும் அழகான நகரங்களில் மீள் குடியேற்றப்பட்டிருப்பார்கள். பாலஸ்தீனியர்கள் வெளியேற மறுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறவில்லை. ஆனால் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மற்றும் பிற அமைப்புகள் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டால் இன சுத்திகரிப்பு, அதாவது ஒரு புவியியல் பகுதியிலிருந்து ஒரு இனத்தின் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்வதாக இருக்கும் என்று கூறுகின்றன. முன்னதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஜனாதிபதி ட்ரம்பின் துணிச்சலான திட்டத்தை நான் வரவேற்கின்றேன். உலக நாடுகள் காசாவாசிகள் சுதந்திரமாக வெளியேறவும் குடியேறவும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். காட்ஸ் தனது திட்டத்தில் தரைவழியாக வெளியேறும் விருப்பங்களும் கடல் மற்றும் விமானம் மூலம் புறப்படுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் அடங்கும் என்றார். பாலஸ்தீனியர்களை யார் தமது நாட்டில் குடியேற அனுமதிப்பார்கள் என்று அவரிடம் கேட்டபோது, காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்க்கும் நாடுகள் பாலஸ்தீனியர்களை தமது நாடுகளில் குடியேற அனுமதிக்க வேண்டும் என்று காட்ஸ் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் மற்றும் பொய்யான கூற்றுக்களை முன்வைத்து ஸ்பெயின், அயர்லாந்து, நோர்வே மற்றும் பிற நாடுகள் காசா குடியிருப்பாளர்கள் தங்கள் எல்லைகளுக்குள் நுழைய அனுமதிக்க சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளனர் என்றார். ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் ஆல்பரேட்ஸ் காட்ஸின் ஆலோசனையை நிராகரித்தார். ஆல்பரேட்ஸ் ஸ்பானிஷ் வானொலி நிலையமான RNA-க்கு அளித்த பேட்டியில் காசாவின் நிலம் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது. காசா எதிர்கால பாலஸ்தீனிய அரசின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். காசாவில் கிட்டத்தட்ட 16 மாத கால போரை முடிவுக்கு கொண்டுவரும் பலவீனமான போர் நிறுத்த திட்டத்தின் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இஸ்ரேல் ஹமாஸும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதன்கிழமை ட்ரம்பின் எதிர்பாராத அறிவிப்பு மத்திய கிழக்கில் கோபத்தை தூண்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவு சர்வதேச அளவில் பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ள போதிலும் காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்பின் யோசனையில் தவறேதும் இல்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, வெளியேற விரும்பும் காசா மக்களை வெளியேற அனுமதிக்கும் உண்மையான யோசனை அது. அதாவது அதில் என்ன தவறு? அவர்கள் வெளியேறலாம், பின்னர் திரும்பி வரலாம், இடம்பெயர்ந்து திரும்பி வரலாம். காசா தொடர்பாக நான் கேள்விப்பட்ட முதல் நல்ல யோசனை இதுவாகும் என்று அவர் கூறினார். இது ஒரு குறிப்பிடத்தக்க யோசனையாகும். இது உண்மையில் பின்பற்றப்பட வேண்டும், பரிசோதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது அனைவருக்கும் வித்தியாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று நேதன்யாகு கூறுகிறார். ஜனவரி 25ஆம் தேதி முதல் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற பிராந்திய அரபு நாடுகளால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் பலமுறை பரிந்துரைத்துள்ளார். இது அரபு நாடுகள் மற்றும் பாலஸ்தீனிய தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டது. வாஷிங்டனின் மேற்கத்திய நட்பு நாடுகள் காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றும் யோசனையை நிராகரித்தன. அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் உள்ள தலைவர்கள் காசா அதிகாரிகள் உட்பட பாலஸ்தீனிய அரசுக்காக வாதிடும் தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி கூறிய போது, பாலஸ்தீனியர்கள் காசாவை புனரமைக்க அரபு நாடுகள் திட்டமிட்டுள்ளன. காசாவை புனரமைக்கும் போது பாலஸ்தீனிய மக்கள் அங்கேயே தங்கியிருப்பார்கள் என்றார். இதற்கிடையில் ஜோர்டான் மன்னர் அப்துல்லா அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய புறப்பட்டார். அவரது நாடு ட்ரம்பின் திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதாக அறிவித்தது. ட்ரம்பின் திட்டம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்படலாமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மேலும் பல தசாப்தங்களாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கான இரு நாடுகளின் தீர்வை வலியுறுத்தி வரும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையை உடைக்கிறது. ட்ரம்பின் திட்டம் அமெரிக்க துருப்புகள் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போரின் மையமாக அமைக்கக்கூடும் என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டிய பின்னர் வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் பல விவரங்களில் பின்வாங்க முயன்றனர்.
குடியரசுக் கட்சியின் சில செனட் உறுப்பினர்கள் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உடனான மூடிய கதவு சந்திப்பில் ட்ரம்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முயன்றனர். மூடிய கதவு சந்திப்பில் கலந்து கொண்டு ஒரு செனட் உறுப்பினர் CNN தொலைக்காட்சியிடம் நிறைய திகைப்பு இருப்பதாக கூறினார். திகைப்படையும் விதத்தில் அதில் என்ன உள்ளது என்பதை அவர் கூற மறுத்து விட்டார். இது ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த அதிரடி நடவடிக்கையை செய்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற ICCயின் உறுப்பினர்களுக்கு நிர்வாக உத்தரவுகள் மூலம் தடைகளை விதிப்பதாக அறிவித்தார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த நிர்வாக உத்தரவின்படி இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோரை குறிவைத்து ஆதாரமற்ற கைது வாரண்ட்களை பிறப்பித்ததன் மூலம் ICC தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் கூறிய போது ICCக்கு அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ICCயின் அதிகார வரம்புக்கு ஒப்புதல் அளிக்காத அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது அதன் நட்பு நாடுகளுக்கு எதிரான எந்த ஒரு ICC நடவடிக்கைகளையும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எதிர்க்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது என்று ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் வெளியிட்ட இந்த உத்தரவின்படி ICCயின் அத்துமீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது அமெரிக்கா உறுதியான மற்றும் குறிப்பிடத்தக்க தடைகளை விதிக்கும். இதில் ICC அதிகாரிகள், ஊழியர்கள், முகவர்கள் மற்றும் அவர்களது உடனடி குடும்ப உறுப்பினர்களின் அமெரிக்க சொத்துக்களை தடுப்பது, அத்துடன் அவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை நிறுத்தி வைப்பது ஆகியவை அடங்கும். ICCயை அங்கீகரிக்காது பாதுகாக்கப்பட்ட நபர்களை விசாரிக்க, கைது செய்ய, காவலில் வைக்க அல்லது வழக்கு தொடர ICC மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு அசாதாரணமான அச்சுறுத்தல் ஆகும். உத்தரவின்படி பாதுகாக்கப்பட்ட நபர்களில் அமெரிக்க ஆயுதப்படைகளின் தற்போதைய அல்லது முன்னாள் உறுப்பினர்களும் அடங்குவர். மேலும் பாதுகாக்கப்பட்ட நபர்களில் தற்போதைய அல்லது முன்னாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள், ICC அதிகார வரம்புக்கு ஒப்புதல் அளிக்காத அமெரிக்க கூட்டாளியின் குடிமகன் அல்லது சட்டப்பூர்வ குடியுரிமை உள்ள எந்த ஒரு வெளிநாட்டு நபர், அமெரிக்க நட்பு நாடுகளின் ஆயுதப்படைகளின் தற்போதைய அல்லது முன்னாள் உறுப்பினர்கள், அமெரிக்க நட்பு நாடுகளின் தற்போதைய அல்லது முன்னாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் அல்லது அத்தகைய அரசாங்கத்தால் தற்போது அல்லது முன்பு பணிபுரியும் அல்லது அதன் சார்பாக பணிபுரியும் பிற நபர்கள் அடங்குகின்றனர். பணியாளர்கள், மானியம் வழங்குபவர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் மூலம் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ வர்த்தகத்தை நடத்துவதற்கான பரிவர்த்தனைகளை இந்த உத்தரவு தடை செய்யவில்லை. ICCயை தடை செய்யும் ஒரு மசோதா ஜனவரி மாதம் அமெரிக்க செனட்டில் முன்வைக்கப்பட்ட போது அது நிறைவேற தவறியது. மசோதா நிறைவேற குடியரசுக் கட்சியினருக்கு 60 வாக்குகள் தேவைப்படும். 6 வாக்குகள் போதாத நிலையில் கடந்த மாதம் மசோதா நிறைவேறவில்லை. இப்போது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதிக்கான நிர்வாக உத்தரவின்படி தடையை விதித்துள்ளார்.